ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாஜக அதிமுக கூட்டணி உறுதி. முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் எடப்பாடியாரை கதறவிடும் அரசியல் மூவை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்த நிலையில் வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு செங்கோட்டையன் சேர்ந்து வெளிநடப்பு செய்யவில்லை. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் அப்பாவை அவரது அலுவலகத்தில் சென்று சந்தித்தார் செங்கோட்டையன். அதிமுகவில் இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலும் செங்கோட்டையன் சபாநாயகரை அவரது அறையில் சென்று தனியாக சந்தித்தார். அதன்பின் சட்டமன்றம் கூடியதும் செங்கோட்டையனிடம் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, KP அன்பழகன், தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் வேளாண் பட்ஜெட் வாசிக்கப்பட்டிருக்கும் போதே மெல்லிய குரலில் பேசினார்கள். அதற்கு பிறகு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமலே புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில்தான் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடியிடம் இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை அவரிடமே போய் கேளுங்கள் என்று கோபமாக பதிலளித்தார். அதற்கு பிறகுதான் நேற்று மாலை ஒரு விழாவில் அவருடைய பேச்சு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதில் நான் ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கிறேன், அளந்துதான் பேச வேண்டும் என ஆரம்பித்த செங்கோட்டையன் தனக்கு எம்ஜிஆருக்கும் உறவு பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் விளக்கினார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுகவை ஜெயலலிதா எப்படி கட்டி காப்பாற்றினார் என்று விளக்கினார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தினோம் என்பதோடு அந்த விளக்கத்தை முடித்து கொண்டார். அப்போது முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாஜக முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் சீனியர் அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்கு பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை சம்மதம் தெரிவித்துள்ளார். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, OBS அணி, தேமுதிக, புதிய தமிழகம், JJK, தமாக, ஜான் பாண்டியன், AC சண்முகம் என ஒரு பிரம்மாண்ட அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் அமைத்துள்ளது. கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் 3 வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார். 2029இல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் இந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார். இறுதி காட்சிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என தெரிவித்தார் அரசியல் விமர்சகரான எஸ். சுவாமிநாதன். இதற்கு பதிலடி கொடுத்து வரும் அதிமுகவினர், அப்போ எடப்பாடி அணி எங்கே போகும்? தாவேகாவுடனா? அப்படி பார்த்தால் தாவேகா எடப்பாடி அணி எளிதில் ஆட்சியை பிடித்துவிடுமே. BJP என்ன சரி செய்தாலும் அதனை அப்படி ஏற்க தமிழர்கள் என்ன அவ்வளவு முட்டாளா என எகிரி எடுத்து வருகின்றனர் அதிமுகவினர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.